நியூஸ் தமிழ் கழுகு. டாஸ்மாக் முறைகேட்டில் ஆளுங்கட்சியை தொடர்பு படுத்தி நடந்த விசாரணை பத்தி விஜய் வாய் திறக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கா? அமலாக்கத்துறையால விசாரணை வளையத்துக்குள்ள வந்த ரத்தீஷ் கூட நெருங்கிய தொடர்புல இருக்கிறவர் தான் விஷ்ணு ரெட்டி. இவரு விஜய் கூட நெருக்கமானவரா இருக்காரு. கடப்பால பளிங்கு பிசினஸ் செஞ்சிட்டு இருக்கிற இவரை விஜயோட எல்லா ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியிலையும் பார்க்கலாம். இப்ப கட்சி நிகழ்ச்சியிலையும் தலை காட்டுறாரு. போன மாசம் கோவைக்கு தனி விமானத்துல விஜய் போனப்பவும் இவர் கூட போயிருக்காரு. இவரோட நட்பு தான் விஜய டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறை வழக்குல மௌனம் காக்க வச்சிருக்குன்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. தலைமை கண்டிக்க, மேயர் கவுன்சிலர்களை கண்டிக்கன்னு ஒரே பஞ்சாயத்தா போகுதா ரிப்பன் பில்டிங். சென்னையில் உள்ள 65வது வார்டு கவுன்சிலர் சாரதாவை கட்சி விதிகளை மீறி செயல்பட்டாங்கன்னு திமுகவிலிருந்து நீக்கி இருக்காங்க. இந்த விஷயத்துல டென்ஷனான திமுக தலைமை ஒரு கவுன்சிலர் கூட கட்டுப்பாட்டுல வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு மேயர் பிரியாவை கடுமையா கண்டிச்சிருக்காங்க. தேர்தல் நேரத்துல இப்படி பண்ணா எப்படின்னு கண்டிச்சு ஒரு சில அறிவுரைகளையும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. கவுன்சிலர்களால இனிமே கட்சிக்கு அவ பெயர் வரக்கூடாது, மக்களை நேரா பார்த்து பிரச்சனை என்னன்னு கேட்டு சரி பண்ணுங்கன்னு மேயர் தலைமை சொன்னதை தெளிவுபடுத்தி இருக்காங்க. அப்படியே அதிருப்தி கவுன்சிலர்கள் பட்டியலையும் ரெடி பண்ணி ஒன்னா சேர்ந்து பேசி வேலை பார்க்க இருக்காங்களாம். திருக்கோவிலூர்ல எப்படியாவது சீட் வாங்கிடணும்ங்கிற கனவுல இருக்காங்களா 2 பாஜக பிரமுகர்கள். திருக்கோவிலூர் தொகுதி கடந்த 2 தேர்தலா திமுக தரப்பிலிருந்து பொன்முடிக்கு ஒதுக்கப்படுது. போன முறை அதிமுக கூட்டணியில இந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அப்ப பாமகவிலிருந்து பாஜகவுக்கு வந்த கலிவர்தனுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த முறை வெற்றி பெறலாங்கிற எண்ணத்துல அவரே சீட்டு கேட்க இருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி மகன் ஏஜி சம்பத் அவரும் இந்த தொகுதியில போட்டியிட பாஜக தலைமைக்கு காய் நகர்த்தறதா சொல்லப்படுது. போன முறை மாதிரியே இந்த முறை இந்த தொகுதி பாஜகவுக்கு போனா இந்த கணக்கை செயல்படுத்துற எண்ணத்துல இருக்காங்களா இந்த பாஜக பிரமுகர்கள். அண்ணாமலை டீம் அனுப்பிட்டு புது டீம் போட்டு வேலை ஆரம்பிக்க தயாராகி இருக்காரா நயினார். அண்ணாமலை தமிழக பாஜகவுல வார் ரூம்னு ஒண்ணு வச்சு எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாம கட்சிக்குள்ளேயே கண்காணிச்சு சமூக வலைத்தளங்கள்ல அவங்கள அட்டாக் பண்ண டீம் வச்சிருக்காருன்னு எல்லாம் செய்திகள் பரவுச்சு. இந்த நிலையில புதுசா தலைவராகி இருக்கிற நயினார் முக்கிய நிர்வாகிகளோட ஆலோசிச்சு புதுசா ஒரு மீடியா அணியை உருவாக்க இருக்காராம். திமுக சார்பா வியூகங்களுக்கும் ஊடக தொடர்புக்கும் ஒரு கம்பெனி இருக்கிற மாதிரி நம்ம தரப்புலயே வேணும்னு மீடியா எம்பவர்மெண்ட் நெட்வொர்க்னு சொல்லப்படுற மென் டீமை உருவாக்க இருக்காங்களாம். இந்த டீம் இனிமே ஆக்டிவா தமிழ்நாடு பாஜக மற்றும் ஊடகங்களோட ஒருங்கிணைஞ்சு செயல்படும்னு சொல்றாங்க. ஆனா இதுல அண்ணாமலை ஆதரவாளர்கள் இல்லாம பாத்துக்கிறது தான் பாஜகவோட பிரதான வேலையா இருந்திருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.